வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். வாயில்லா பிராணி என்பதால் அசிரத்தையாக தீனி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் மகாபிரியவா. யானைப்பாகன் ஸ்ரீமடத்தில் யானைகளுக்கு வேகாத பொறுக்கு தட்டிய சாதத்தை கொடுக்குறார். அப்போது மகாபிரியவா அந்த பக்கமாக போகும்போது பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிடுறார். வெந்ததும் வேகாததுமா இருந்த சாதம் அப்படின்னு எப்படி பார்த்தோன்னு மகாபிரியவாளுக்கு தெரிஞ்சது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகாபிரியவாளுக்கு சர்வஜ்ஞத்துவம் அவ்வளோ. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்து யானைகளுக்கு தினமும் சாயங்காலம் வெல்லம் சேர்த்து பெரிய பெரிய உருண்டைகளாக அன்னம் கொடுப்பது வழக்கம். யானைப்பாகன் தன் கையால் உருண்டையை எடுத்து யானையின் வாய்க்குள் செலுத்துவார். ஒரு நாள் யானைக்கு உணவு கொடுக்கும் வேளையில் மகாபிரியவா தற்செயலாக அங்கே வந்து விட்டார்கள். உருண்டைகளாக சாதம் உருட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார்கள். அருகில் இருந்த சிஷ்யரிடம் இந்த உருண்டைகளை யானைக்கு கொடுக்க வேண்டாம் என்று பாகனிடம் சொல்லும்படி உத்தரவிட்டார்கள். மேனேஜரை அவசரமாக அழைத்தார்கள். யானைக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அன்னம் சரியாக வேகவில்லை. காய்ந்து பொறுக்கு தட்டி போயிருந்தது. இப்படியெல்லாம் அசிரித்தையாய் தீனி கொடுக்கக்கூடாது. வாயில்லா பிராணி என்பதால் வெந்ததும் வேகாததுமாக சாதம் கொடுக்கலாமா? பாகனிடம் சொல்லி வையுங்கள். சாக்ஷாத் கஜமுகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி யானைக்கு சாதம் கொடுக்கணும். அத்தனை பக்தி வேணும், ஸ்ரத்தை வேணும். புதுசாக சாதம் வெடித்து யானைக்கு போட சொல்லுங்க. சிஷ்யர்கள் எல்லோரும் நெகிழ்ந்து போய்விட்டார்கள். ஒரு வாயில்லா பிராணியிடம் இவ்வளவு பரிவா? சாத உருண்டைகளை மகாபிரியவா கையால் தொட்டு கூட பார்க்கவில்லை. ஏன், ஒரு வினாடி நின்று கூட பார்க்கவில்லை. வேகவில்லை, பொறுக்கு தட்டி போய்விட்டது என்றெல்லாம் எப்படி தெரிந்தது? இப்படியான சிறு விஷயங்களில் கூட சர்வஜ்ஞத்துவம் வெளிப்படுமோ? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.